இதோ பாருங்க, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதனால எல்லாரும் அமைதியாக இருக்கணும், புரியுதா? ஏதாவது சண்டை சச்சரவு வந்தால் கூட எல்லாரும் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். யாரும் வாயை திறக்கவே கூடாது. அரே மாப்பிள்ளை, அங்கே எல்லாமே சுமூகமாக இருந்தால் நாங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். பிரச்சனையே வந்தால் நாங்கள் பேச தான் செய்வோம். அதுக்கு தானே நாங்கள் குடும்பமாக வரோம். இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது பெரிய தப்பு. அதனால் என்னை 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க, திட்ட தான் செய்வாங்க, ஏன் அடிக்க கூட செய்வாங்க. இப்போ என்னடா நீ பங்கு கேட்டு வந்துட்டேன்னு எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும், புரியுதா? அதனால நம்ம அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏதாவது கிடைக்கணும்னா அமைதியாக வாங்க, இல்லைன்னா இப்படியே கிளம்பி போங்க. அரே பத்திஜி, உங்க மேல கை வச்சா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? உங்களை அதுக்கு தான் நாங்கள் தனியாக அனுப்ப வேணாம், நாங்களும் வரோம்னு சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் மேலே கை வச்சாங்கன்னா அந்த கையை அப்படியே நான் முடிச்சிடுவேன். பித்தாஜி, நாங்கள்லாம் எதுக்கு வரோம்? ஏதாவது நடந்துருமா? எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கோபம் போயிடும். எப்போவுமே குழந்தை பொண்ணு கோபம் போயிடும் சொல்லுவாங்கோ. நாங்கள் 2 அழகான பொண்ணுங்க இருக்கோம், எங்களை பார்த்துமா கோவப்படுவாங்கோ? அப்படி சொல்லு. ஏன் அழகு கரீனா, கரீனா மினின்னு நம்ம 2 தங்கங்களை பெற்றிருக்கோம். இந்த தங்க பிள்ளைங்களை பார்த்தா கூட அவங்களுக்கு கோபம் வரும்? நிச்சயம் வராது. நான் கட்டினது தான் சரியில்லைன்னு பார்த்தா நான் பெற்றது அதுக்கு மேலே சரியில்லை. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அரே மாப்பிளே, சீக்கிரம் ஒரு டாக்ஸி பிடிங்கோ, நம்ம அப்படியே கிளம்பணும். மாமா, இங்கேருந்து பக்கம்தான் வீடு, அதுக்கெல்லாம் டாக்ஸி பிடிக்க தேவையில்லை. அப்படியே எல்லாரும் நடங்க, போயிடலாம். பித்தாஜி, எனக்கு கால் வலிக்கும் பித்தாஜி, ஒரு டாக்ஸி பிடிங்க பித்தாஜி. முதல்ல இந்த பித்தாஜியை நிறுத்து. அங்கே வந்து பித்தாஜி கித்தாஜின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கா அப்பான்னு அங்கே வந்து சொல்லணும், புரியுதா? அப்பாவா? சரி, நான் ட்ரை பண்ணுறேன் பித்தாஜி. எல்லாம் என் நேரம். அப்பா, இந்த செயினை போட்டு பார்க்கணுன்னு எவ்வளோ நாள் ஆசை. இன்னைக்காவது அந்த விசேஷ வீட்டுக்கு இதை போட்டுட்டு போகணும். ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இப்படியே கிளம்புனா சரியா இருக்கும். கஞ்சனா அக்கா, வாக்கா வாக்கா. என்ன, எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்கிற? நல்லா தான் இருக்கேன். எங்க புதுசாக ஏதோ துணிமணிலாம் போட்டு கிளம்புன மாதிரி இருக்கு. நீ இப்படிலாம் ரெடி ஆக மாட்டியே? ஆமாக்கா, பக்கத்து வீட்டில் ஒரு விசேஷம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. நான் தான் முன்னாடியே ரெடியாக இருப்போமேன்னு இருக்கிறேன். அதானே, நீயாவது இப்படி ரெடியாக இருக்கிற? அதாவது எப்பயுமே தலைவிரி கோலமாக தானே இருப்ப. ஏதாவது ஒரு புடவையை கட்டிக்கிட்டு உன்னை பற்றி தான் நீ கண்டுக்கவே மாட்டியே. ஆமாக்கா. அப்புறம் எங்கே விமலா அஸ்வின்லாம்? அவங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்கக்கா. விமலா தானே வேலைக்கு போகிறா, அஸ்வின் ஊரை தானே சுற்றுறான். இந்த அக்காவுக்கு என் பிள்ளைங்களை குறை சொல்லணும்னா தூக்கமே வராது. அவனுக்கும் வேலை கிடச்சிருச்சுக்கா, அவனும் வேலைக்கு போயிருக்கான். ஏதாவது மூட்டத்துக்கு போயிருக்கானோ? இல்லைக்கா, ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒர்க்கு கிடச்சிருக்குது, அங்கே தான் டெய்லி போகிறான். வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் ஆச்சு. அது சரி, ஏதாவது 10,000 15,000 வேலையாக இருக்கும். என்னத்தை பண்ணுறது, இப்போ தான் போகிறான். என் பிள்ளைங்கெல்லாம் பாரு, என் மகன் திரு, உன் மாமா போய் ஆஃபீஸ் பண்ணுற வேலையை தான் அவனும் வேலை பார்க்குறான். மாதம் 50,000 சம்பளம். என் மவளுகள்லாம் நல்லா அழகு போட்டாப்பில் சுற்றிட்டு இருக்கிறாளுங்க. மாப்பிள்ளை வந்த மணியே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். அது சரிக்கா, உன் மருமக என்ன பண்ணுறா? அவள் வந்து பிள்ளைக்கு 4 நாள் லீவுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரி தானே, உனக்கு தெரியாதா? ஆமாங்க்கா, சொல்லிக்கிட்டா. ரொம்ப சண்டையாமே வீட்டில். கொழுப்படுத்த கழுத, வந்த இடத்துல கூட வாயை வச்சு சும்மா இல்லாமல் வீட்டில் நடக்கிறதா சொல்லிட்டு தெரியல இவ. என்னக்கா, எதுவும் பிரச்சனையா வீட்டில்? எங்கள் வீட்டில் என்னம்மா பிரச்சனை? நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். எல்லாருக்கும் படித்து முடிச்சோடனே வேலை கிடச்சிருச்சு. என் மவளுக்கு படித்து முடிச்சு டிகிரி வாங்கின உடனே நான் வேலைக்கெல்லாம் அனுப்பலை. அவளை பொட்டாட்டம் வீட்டில் வச்சுருக்கேன். மாப்பிள்ளை வீடு வந்த மணியமாக இருக்குது. கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவேம்மா. உன்ன மாதிரி மவளை வேலைக்கு அனுப்பிட்டு மவனை அப்படி வேலைக்கு அனுப்ப அவன் வச்சுக்கிட்டேன். இப்போ ஏதோ கூலி வேலை பார்க்க வச்சுட்டு நான் இல்லைம்மா, அவ்வளோதான். ஆமாம், உன் கழுத்தில் இருக்க நெக்லஸ் எந்த மாதிரி இருக்கே? நான் வாங்கி போட்டதை பார்த்து அதே மாதிரி கடையை தேடி பிடிச்சி வாங்கினியோ? ஏன்
இந்த உலகத்துல நீ தான் அந்த நெக்லஸை போட்டு ஏதாவது இருக்குதோ? ஆ, என் வீட்டுக்காரரு எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாரு, ஒந்து மாதிரி அமைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை, அன்னைக்கு குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட கடை பேரை கூட நான் சொல்லாமல் வச்சுருந்தேன், இதை நான் மட்டும்தான் போடணும்னு. அப்போ கூட எப்படியோ மாப்பா பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்துட்ட போல. ஆமாம் ஆமாம், உலகத்திலேயே நீ வாங்குற கடையே நான் வாங்குற கடையே ஒன்று தான் இருக்குது, வேற இல்லை பாரு. நீ வாங்குற மாதிரி நெக்லஸை என் புருஷன் என்ன வச்சாரா பார்த்தாரா? அவர் ஏதோ தோணுன டிசைனை வாங்கிட்டு வந்துட்டாரு, ஒன்று மாதிரி அமைஞ்சு போச்சு. அதுக்கு என்னமோ ரொம்ப தான் பேசி திரியிற. இந்த வீடு கூட பாரு, என் வீட்டை பார்த்த மாதிரியே இருக்கு. எதையுமே என்ன செய்ய விட மாட்டேங்கிறீங்கள? அப்படியே பார்த்து பார்த்து செஞ்சிடணும். என் மவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க முடியுதா? அதிலையும் ஏதாவது போட்டி போட்டுட்ருக்குற. முதல்ல நீ இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு. கூட பிறந்த தங்கச்சியாச்சே அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போகிறான் தான். வேற என்னத்த பண்ண சொல்கிற? வந்ததுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துட்டேம்மா, நான் கிளம்புறேன். இதையும் நான் என்னையும் ஒரே விதத்தில் தான் எங்கள் அம்மா பெத்துச்சா? எனக்கு அதுவே சந்தேகமாக இருக்குது. ஒன்று என்ன தூக்கிட்டு வந்திருக்கேன், இல்லை தூக்கிட்டு வந்திருக்கணும். பேச்சப்பாரு, தங்கச்சிட்ட பேசுகிற மாதிரியா பேசுது, ஏதோ விரோதிட்ட பேசுகிற மாதிரி பேசுது. ஒரு வாட்டியாவது சிரித்து சந்தோஷமாக பேசுதா, இல்லை என் பிள்ளைகளை தான் தான் பிள்ளைன்னு நினைக்குதா? எப்படியெல்லாம் பேசிட்டு போகுது பார். சி, விசேஷத்துக்கு போகிற மூடே போச்சு எனக்கு. இப்போ எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு பழையபடி சாலையை கட்டிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். ராசாத்தி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லடி, உடம்பு தான் கொஞ்சம் அடிச்சு போட்டாப்புல இருக்கு. நடக்க முடியும்னு நினைக்கிறேன். உனக்கு ஹார்ட் அட்டாக் நான் சொன்னதை கேட்டதுலேருந்து என் மனசே சரியில்லைம்மா. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நீ குணமாயிட்ட, அது வரைக்கும் சந்தோஷமா. சரிம்மா, இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போக போகிறோம்? கார் எடுத்துட்டு வரட்டுமா? இந்த எங்கள் வீட்டுக்காரங்க அதான் எடுக்க போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, கொஞ்சம் பெரிய வண்டியாக பார்த்து எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. சரிங்க. சரி, ராசாத்தி உள்ள கொண்டு போய் படுக்க வைங்க, நான் ஏதாவது போய் செஞ்சு கொண்டு வரேன். ஐயோ அத்தை, நீங்கள் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொண்டு வரேன். அட, அதுக்கு என்ன மைனா, அத்தை ஒரு நாள் செஞ்சுட்டு போகிறேனே, இது என் தோழி வீடு தானே. அட, எல்லாரும் உள்ளே போங்க, நானும் அத்தையும் சேர்ந்து சமைச்சு கொண்டு வரோம். ஆமாம்மா, அதான் சரி, எல்லாரும் உள்ளே போயிருங்க. மைனா, சொல்லுங்க. இல்லை, ஹாஸ்பிட்டல்லே பேசணும்னு தோணுச்சு. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, அதான் எதுவும் கேட்கல. எப்படி இருக்க? என்ன ஏதோ பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேட்குறீங்க? அப்படிதான் இருக்கு. நிச்சயதார்த்தமப்போ பார்த்து பேசினது, அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் கூட பேசிக்கலையே. கல்யாண வேலையில் நீங்களும் பிஸியாக இருந்துட்டீங்க, நம்ம வீட்லேயும் எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நாளில் தான் கல்யாணம் ஆயிடுமே, அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக பேசிட்டு தானே இருக்க போகிறோம். ஆமாம், உன் பேச்சே வித்தியாசமாக இருக்கு, ஒரு சந்தோஷமாகவே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உள்ளே போய் அவங்களுக்கு நான் உதவி செய்ய போகிறேன், அப்புறம் பார்க்கலாம். இவன் இந்த மாதிரி பேசுகிறா? அன்னைக்கு நல்லா தானே பேசுனா. ஒருவேளை கல்யாணத்தில் அவளுக்கு ஏதாவது இஷ்டம் இல்லையோ? ஏம்மா, மாப்பிள்ளை உன்ட்ட ஆசையாக பேசிகிட்டு இருக்கிறாரு, நீ ஏம்மா எப்படி பதில் சொல்லிட்டு வர? இப்போ நீ எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கிற? இல்லைக்கா, அன்னைக்கு அத்தை அப்படி வந்து பேசிட்டு போனதுலேருந்து தான் அம்மாவுக்கு ரொம்ப மன உளைச்சலாக போச்சு. அவங்க மட்டும் அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட்டு போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அம்மா ஒரு வேளை நல்லா இருந்திருப்பாங்களோ என்னவோ. இப்போ அவரை பார்த்தா கூட என்னால் பேச முடியல. இந்த கல்யாணம் தேவைதானான்னு எனக்கு தோணுதுக்கா. ஹே மைனா, என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாது மாருதி, அன்னைக்கு உங்கள் அம்மா வந்து என் பொண்ணுக்கு இவ்வளோ சீர் செய்யணும், இவ்வளோ இது பண்ணணும், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ சீர்சனத்தையை பற்றி பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் சொத்தில் மைனாக்கு தான் வரணும்னு ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அம்மாவுக்கு என்னடான்னா அவங்க கொழுந்தனார் வந்தாலும் சொத்தில் பங்கு இருக்க கொடுக்கணுங்கிற எண்ணம் தான். ஆனால் அத்தை இப்படி பேசிட்டு போனதுலேருந்து என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு அம்மா பயந்தாங்க தெரியுமா? எங்கள் அம்மா சரியான ஆள், அவங்களுக்கு எங்கே எப்படி பேசணும்னு சுத்தமாக தெரியாது.
அவங்க ஏதோ படிக்காதவங்க, ஏதோ பேசிட்டாங்க, அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத, விடு. நாளைக்கு உங்க சித்தப்பாவே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பிரச்சனை இல்லைன்னு எப்படிம்மா சொல்றது? அந்த சித்தப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வாரானேம்மா. என்னடி சொல்ற? அவர் வராரா? ஆ, யாரும் வரலம்மா, நான் இங்க சும்மா பேசிட்டு இருந்தேன். இப்பதானடி சொன்னேன் உன் சித்தப்பா வராருன்னு. கடவுளே, இப்ப வேற வீட்டுல இருக்கிறா, இந்த நேரமா பார்த்து அவர் வரணும்? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ படுத்து தான் இருந்தேன், இப்போ எதுக்கு எந்திரிச்சு வந்த? வந்தவங்களுக்கு ஏதாவது போட்டு கொடுங்கன்னு சொல்லதாம்மா வந்தேன். கடைசியில் இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. இப்போ எனக்கு ரொம்ப படபடன்னு வருதுமா. இந்த பொறுமையாக இருங்கத்த, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா, முதல்ல ராசாத்தியை 2 பேரும் உள்ளே கூட்டிகிட்டு போயிருங்கம்மா. அவளுக்கு ஏதாவது ஒன்று கிடக்கு, ஒன்று ஆயிரப்போகுது. இப்போ என்னத்த பண்ணுறது? இப்படி ராசாத்தி அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அடுத்த அட்டாக் வரக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரே. எனக்கு இப்போ சுத்தமாக ஒன்றுமே புரியலம்மா. அவன் வேற வாரான், அவனை எப்படி சமாளிக்கிறது? வாசலே போய் நின்றுவோமா?